ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி சேனல். நான் உங்கள் ராதாபதி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மிக மிக அருமையான, ரொம்ப அமைதியான ஒரு கோவில். உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில், அந்த கோவிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைணவ ஸ்தலம் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் கோவில். ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற ஒரு மாமன்னன் கட்டின இந்த உலக புகழ்பெற்ற கோவில் பக்கத்துலேயும் அவருடைய மனைவி இந்த பெருமாளுக்கு இங்கே வந்து கோவில் கட்டியிருக்காங்க, வீரநாராயண பெருமாள்னு சொல்லி. அதுபோக இந்த கோவிலில் பல கைங்கரியங்கள் நடந்திருக்கு. நாதமுனிகள், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஆச்சாரியர்களான நாதமுனிகள் அவருடைய சீடர்களில் ஒருவரான குருவளரப்பன் அப்படிங்கிறவருடைய காலத்தில் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த பிரம்மாண்டமான பெருமாள் கோவிலை இன்றைக்கி நாம் முழுமையாக வந்து தரிசிக்கலாம். அதுபோக கருவறை பணிகளில் வந்து ராமானுஜருடைய தலைமை குருவான ஆளவந்தார் அவர் வந்து இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்காரு. பல மன்னர்கள், பல ஆச்சாரியர்கள் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியான சூழ்நிலையில், ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இவ்வளவு அழகான ஒரு கோவில் இன்னும் பல பேருக்கு தெரியாது. டைமிங் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. பஸ் வசதி இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே வந்துடலாம். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதி வந்து ஏற்படுது. ஏன்னா இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி அருமையான காற்று, அட்மாஸ்பியரே வந்து என்ன சொல்கிறது, அங்கேயே இருக்கலாம் போல் தோணுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம தேடி போய்கிட்டே இருக்கோம். அவ்வளவு அருமையான ஒரு இடமா வந்து இருந்தது. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் வளாகம்லாம் எப்படி இருக்குன்னு. யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த கோவில். காலையில் வந்து 7 மணிக்கு இந்த கோவிலை வந்து திறக்கிறாங்க. 11 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம தாயாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுடைய வளாகத்தை சுற்றி வர்றோம். திருநாமத்துடைய கல்வெட்டு அப்படியே பாருங்கள். அந்த கல்லெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய கோவில். இவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலை பற்றி தெரியும். ஆனால் இந்த பெருமாள் கோவில் அதுக்கு பக்கத்துலேயே, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் வந்தீங்கன்னா தரிசிக்கலாம். அரியலூர் ஜெயங்கொண்டா ரோட்டில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. உள்ள பெருமாளுக்கு, வீரநாராயண பெருமாளுக்கு, அப்புறம் தாயாருக்கு, ஆண்டாளுக்கு, இவங்களுக்கெல்லாம் தனித்தனியான சன்னதிகள்லாம் வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே வந்து நல்ல பிரம்மாண்டமான பாறைகளில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நல்லா விசாலமாக இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய அமைப்பில் வந்து இந்த கோவிலோட கட்டுமானத்தை பார்க்கும்போது நல்லா நிதானமாக, பொறுமையாக, ரொம்ப அழகாக வந்து அர்ப்பணிப்போடு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அவசரப்படாமல் நல்லா நிதானமாக வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா வந்து உணர முடியுது. அதுவும் அன்றைக்கி வெயிலும் இல்லை, பெருமாளுடைய அனுகிரகத்தில் வெயிலும் இல்லை. நல்லா சேவிக்க முடிஞ்சது இந்த கோவிலை வந்துட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத இன்னொரு அருமையான, அறியாத ஒரு கோவில். கண்டிப்பாக நீங்கள் அரியலூர் போனீங்கன்னா, இல்லை கும்பகோணம் போனீங்கன்னா, சிதம்பரம், கடலூர், ஸ்ரீமுஷ்ணம், எல்லா ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து பஸ் வசதி இருக்குது. பரமபத வாசலை கடந்து அப்படியே வர்றோம். இந்த கோவிலுடைய வளாகத்தை வெற்றிகரமாக நாம் வந்து சுற்றி வந்துட்டோம். பழைய காலத்து கிணறு, எவ்வளோ ஆண்டு பழசுன்னு தெரியல, ஆனால் புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலை அப்படியே நம்ம பிரகாரத்தை முழுமையாக சுற்றி வந்துட்டோம். வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து செல்ஃபோன் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை வந்து நம்ம முழுமையாக வந்து சேவிக்க முடிஞ்சது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஹை டிப்ரெஷனில், ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே வந்தார்னா டோட்டலாக அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம் வந்துட்டு. நம்ம முழுமையாக சுற்றி பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீரநாராயண பெருமாள் கோவில், அரியலூர் மாவட்டம். நன்றி.